அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன் ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன் யாரும் இல்ல நமக்கு நீ எப்படி இருப்பன்னு நினைக்கிற யாரும் இல்ல நமக்கு நீ எப்படி இருப்பன்னு நினைக்கிற பள்ளிக்கூடம் சேர்க்கணும்னு பத்திரத்தை வித்தீங்களே பள்ளிக்கூடம் சேர்க்கணும்னு பத்திரத்தை வித்தீங்களே இந்த பானையும் சமைக்கிறேன் நீ எழுதுங்க அம்மா இந்த பானையும் சமைக்கிறேன் நீ எழுதுங்க புத்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே புத்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே பாத்திருந்தேச்ச வீட்டுல இன்னும் பணம் கொடுக்கலையா அம்மா பாத்திருந்தே வீட்டுல இன்னும் பணம் கொடுக்கலையா புத்தக நோட்டு வாங்கலன்னு வாத்தியார் தினம் அடிக்கிற புத்தக நோட்டு வாங்கலன்னு வாத்தியார் தினம் அடிக்கிற வாங்கி கொடுத்த பெண உடஞ்சி யாரவ வாங்கி எழுதுற வாங்கி கொடுத்த பெண உடஞ்சி யாரவ வாங்கி எழுதுற கிழிஞ்ச சட்டக்காரி இன்னே கிண்டலத்தம் பேசுறாங்க கிழிஞ்ச சட்டக்காரி இன்னே கிண்டலத்தம் பேசுறாங்க என் மனசு தாங்க நான் அழுகுறேன் அம்மா என் மனசு தாங்க நான் அழுகுறேன் தோட்டக்காரையா வீட்டில பழைய சட்டை தருவதா சொன்னீங்களே வருமா அது மறக்காம வாங்கி வாங்கம்மா நீங்க வருமா அது மறக்காம வாங்கி வாங்கம்மா கீழாண்ட செவுத்தாரா மறந்தும் போகாதம்மா கீழாண்ட செவுத்தாரா மறந்தும் போகாதம்மா கருணாகம் வெடிப்புள்ளதான் இருக்குது அம்மா கருணாகம் வெடிப்புள்ளதான் இருக்குது மேலாண்ட கூரை மேல சாக்க கிழிச்சு போடுங்கம்மா மேலாண்ட கூரை மேல சாக்க கிழிச்சு போடுங்கம்மா மேற்குத்தி மேல அடிச்சு இருக்கும் இடம் நனைஞ்சு அம்மா மேற்குத்தி மேல அடிச்சு இருக்கும் இடம் நனைஞ்சிடும் பாத்திருந்தேச்ச கையெல்லாம் காயமுன்னு சொன்னாங்க பாத்திருந்தேச்ச கையெல்லாம் காயமுன்னு சொன்னாங்க நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்தும் போட்டுக்கம்மா நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்தும் போட்டுக்கம்மா நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்தும் போட்டுக்கம்மா இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் திவ்யா அழுவுதுடி இது நிஜமா